வணக்கம் நண்பர்களே. இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்து வர வேண்டிய நிலை இருக்கா? தூக்கம் கெட்டு போச்சா? காலையில் எழுந்தவுடன் சோர்வு, தலைவலி, உடல் பலவீனம். இந்த பிரச்சனை 40 வயதுக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ 20, 30 வயதினருக்கும் அதிகமாக வருது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை மருந்து தாங்க பூண்டு. இந்த பூண்டை நம்ம வீட்டில் இருந்து எப்படி எளிமையான முறையில் தயாரித்து எப்படி பயன்படுத்தலாம், இந்த அடிக்கடி வரக்கூடிய சிறுநீரகத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி நம்மளுடைய சிறுநீரகத்தை சுத்தமாகவும் பலமாகவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய உடல் நிலையில் மாற்றமும் ஏற்பட செய்யும். ஸோ நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த அடிக்கடி இரவில் சிறுநீர் கழிகிற பிரச்சனை வருது. இது எதுக்காக வருது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இதனுடைய காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காரணத்தை நீங்கள் அந்த காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த பூண்டு மருந்தை எடுத்துக்கிறலாம். ஸோ இரவில் அடிக்கடி சிறுநீர் வர்றதுக்கு நம்ம இதை இங்கிலீஷில், அதாவது மெடிக்கல் லைனில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, நாக்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முக்கிய காரணங்களை நம்ம பார்த்துடலாம். சிறுநீரக பலவீனமாக, அதாவது உங்களுடைய அந்த மூத்திரப்பை ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் பலவீனம் ஏற்பட்டு சிறுநீர் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்லோவாக, அதாவது கம்மியாக இருக்குது. அது தாங்கக்கூடிய சக்திகளும் கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அவ்வப்பொழுது சிறுநீர் வர்ற மாதிரியான உணர்ச்சியும் ஏற்படுது. அதிகமாக நீர் குடிக்கிறதுனால தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் தண்ணி குடிப்பாங்க. ஸோ அதனாலையும் இரவில் அடிக்கடி வரும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணியிருக்காக தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். அடுத்து சர்க்கரை நோய் இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வரும். உங்களுக்கு அந்த மூத்திர பையில் ஏதாவது ஒரு அலர்ஜி, ஏதாவது ஒரு பாக்டீரியா வைரஸ் தொற்று ஏற்பட்டு ஏதாவது ஒரு அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஆண்களுக்கு புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ஆண்களுக்கான அந்த சிறுநீர் பையில் ஒரு என்லார்ஜ்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனாலையும் ஆண்களுக்கு வரும். பெண்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்ஸ், ஹார்மோனில் சேஞ்ச், அதாவது உங்கள் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி ஏற்படும். மன அழுத்தம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவரை வரைக்கும் எல்லாருமே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அதாவது மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க. அந்த மன அழுத்தத்தினாலையும் இந்த சிறுநீர் அடிக்கடி வர செய்யும். முக்கியமாக சிறுநீரகம் சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் உடலில் தேங்கியுள்ள நச்சுக்கள் வெளியேறாது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, சிறுநீரகத்தை நம்ம சுத்தமாகவும் பலமாகவும் வச்சுக்கிட்டாதான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். இதனால் நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உடலில் வீக்கம் ஏற்படும், கண்ணுக்கு கீழே கருப்பு வர ஆரம்பிக்கும், காலில் வீக்கம் ஏற்படும், தூக்கமின்மை இதனால் வரும். ஸோ இதை நீங்கள் இப்போ தெரிஞ்ச காரணங்களை பார்த்துட்டு எந்த காரணத்தினால உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு நம்ம வீட்டிலேயே பார்க்கக்கூடிய வைத்தியம்தான் பூண்டு. நீங்கள் பூண்டை உங்களில் ஒருவருக்காவது ஒரு சந்தேகம் ஏற்படும், நம்ம சமையலறையில் நிறைய பொருட்கள் இருக்குது, பூண்டு எப்படி இந்த சிறுநீரகத்துக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கான ஆன்சர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பூண்டு ஒரு சாதாரண சமையல் பொருள் இல்லைங்க. அது பூண்டில் நிறையா முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறையாவே இருக்குது. அதில் முக்கியமாக அலிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருட்கள் இருக்குது. அதில் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே இருக்குது. இதனால தான் பூண்டு என்ன செய்யுதுன்னா உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. ஸோ ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்க பூண்டை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகும். அதனால தான் ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டால் கூட ரத்த ஓட்டம் கால் கைகளில் கம்மியாக இருக்கும் பொழுது தான் கால் கைகளில்
வலி ஏற்படும், கை கால்கள் இழுத்து பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் அந்த இடங்களில் கம்மியாக இருக்கும்போது தான் ஏற்படும். ஸோ நீங்கள் பூண்டை பயன்படுத்தினா ரத்த ஓட்டம் மேம்படும். அதே மாதிரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுக்கு இந்த பூண்டு பயன்படுது. சிறுநீரக செயல்பாட்டை தூண்டுறதுக்கும் இந்த பூண்டு பயன்படுது. உடலில் ஏற்பட்ட வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. முக்கியமாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பூண்டு பெரிதும் உதவியாக இருக்குது. பூண்டு ஒரு இயற்கை டீடாக்சிஃபையராக உங்கள் உடலுக்கு பயன்படுது. இப்போ இது வரைக்கும் நம்ம காரணங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான சொல்யூஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பூண்டை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதான் இந்த பகுதியில் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. நம்ம இதில் 3 முறைகளை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு முறையில் என்னென்னா, காலையில் பச்சை பூண்டை நம்ம எடுக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து 1 பல்லு இல்லைன்னா 2 பல்லு பச்சை பூண்டை வந்து எடுத்துட்டு நல்லா நீங்கள் நசுக்கிக்கிறங்க. ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நல்லா நீங்கள் நசுக்கிட்டு 5 நிமிடம் வச்சுருந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரோடு சேர்த்து நீங்கள் குடிச்சிருங்க. ஓகேங்களா? இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய சிறுநீரகம் வந்து சூப்பராக சுத்தமாக்கப்படும். இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இரவில் சிறுநீர் அடிக்கடி வர்றது குறைய ஆரம்பிச்சிடும். இது யார் வந்து இதை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னா, கேஸ் ப்ராப்ளம் இருக்கும்ல, வாயு பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இந்த பூண்டை தேனுடன் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது. எடுக்க வேண்டாம் இல்லை, எடுக்கலாம். ஆனால் தேன் கூட கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி அந்த நசுக்கிய பூண்டை தேனில் தடவி நீங்கள் அப்படி எடுத்துக்கிறலாம். இது ஒரு முறை. இப்போ பார்க்க போகிற 2வது மெத்தட் என்னென்னா, இது நைட் டைமில் எடுக்கிற மெத்தட். ஏன்னா காலையில் நம்ம எல்லாருமே அவசரமாக வெளியில் வேலைக்கு போயிட்டு இருப்போம். ஸோ வேலைக்கு போகும்பொழுது கிளம்பும்போது நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த நைட் டைமில் செய்யக்கூடிய மெத்தட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு நம்ம எடுக்க வேண்டியது வந்து பூண்டும் வெந்நீரும் தாங்க. 2 பற்கள் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கிறோங்க. 1 கப்பு நல்லா வெதுவெதுப்பான சுடுதண்ணியை எடுத்து நசுக்கி வச்ச பூண்டை சுடுதண்ணிக்குள்ளே போட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறம் நைட்டு உணவுக்கு 1 மணி நேரம் கழிச்ச பிறகு நீங்கள் இதை குடிக்கலாம். இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சிறுநீரகங்களில் உள்ள அந்த நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். இரவில் அடிக்கடி எழுந்து யூரின் போகிறது கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது மெத்தடை பார்க்கலாம். இந்த 3வது மெத்தட் வந்து பூண்டு தேன் தாங்க. இதுக்கு நம்ம 2 பல்லு பூண்டை எடுத்து நல்லா நறுக்கி வச்சுக்கிறணும். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு அது கூட 1 டீஸ்பூன் தூய, அதாவது பியூர் தேன், நல்ல நாட்டு தேன், அந்த தேனில் நீங்கள் கலந்து இரவு நைட்டு சாப்பாடு இருக்குல்ல, நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த பூண்டையும் தேனையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். எப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிக அளவில் உங்கள் உடம்புல உயர உங்களுடைய சிறுநீரகங்கள் வந்து நல்லா பலமாக ஆரம்பிச்சிடும். அந்த புரோஸ்டேட் ரிலேட்டட் பிரச்சனைகள் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். இல்லைங்க, எனக்கு பச்சை பூண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னால் இந்த பூண்டு இது வீட்டு வைத்தியத்தை என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பச்சை பூண்டுக்கு பதிலாக நீங்கள் பூண்டை வடச்சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் பூண்டை வறுத்து எடுத்துக்கிறணும். இல்லைன்னா நீங்கள் சுட்டுக்கலாம். அடுப்பில் சுட முடியாதவங்க அடுப்பில் போட்டு வடச்சட்டியில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா அது வந்து பச்சையில் இருந்து நம்ம சமைச்ச பூண்டு மாதிரி ஆகிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இல்லைன்னா அந்த மாதிரி நீங்கள் பூண்டை எடுத்துக்கிறலாம். இந்த பூண்டு வைத்தியத்தை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிளட் தின்னர் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். அதிகமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணிகளும் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். ஏன்னா பூண்டு மட்டும் சாப்பிட்டால் உங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கூடவே 5 பழக்கங்களை நீங்கள் மாற்றணும். இரவு உணவை 8 மணிக்கு முன்னாடியே, முடிஞ்சளவு 6 இல்லைன்னா 7 மணியில் நீங்கள் இரவு உணவை முடிச்சுட்டு நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக குடிக்கணும். நைட் டைமில் 8 மணிக்கு மேலே தண்ணியை அதிகமாக குடிக்கக்கூடாது. ஸோ அந்த பூண்டையும் நீங்கள் வீட்டு வைத்தியத்தில் பயன்படுத்துங்க.
சர்க்கரை இருக்கிறவங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறங்க. இவங்க தினமும் 30 நிமிடம் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும். காலையிலையோ மாலையோ கண்டிப்பாக 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இரவில் அடிக்கடி சிறுநீர் பிரச்சனை இருந்தால் அதுக்கு மருந்து மட்டும் உங்களுக்கு தீர்வுன்னு நினைக்காதீங்க. இந்த வீட்டு வைத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். உணவு முறையும் வாழ்க்கை முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூண்டு ஒரு சிறிய பொருள் தான், ஆனால் சரியான நேரத்தில் சரியான அளவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பலனை தரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.